السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு சாலிஹீன் பாடம் 69. இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபினுடைய 69ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் இந்த 69ஆம் பாடத்துல இந்த நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ்ல இறுதியான ஹதீஸ் என்பது இந்த பாடத்தில் தான் பதிவு செய்யப்படுகின்றது. அப்போ இந்த 69வது பாடத்தோட இந்த நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் என்ற தலைப்பில் பதிவு செய்யப்பட்ட அந்த ஹதீசுகள் நிறைவு செய்யப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் பாடம் 70 வேறொரு தலைப்பின் கீழ் வரக்கூடிய அந்த செய்திகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக எங்களுக்கு வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாலு சாலிஹீன் 69ஆம் நாள் பாடத்துல அல்லாஹ் சொல்லும் வார்த்தைகள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய அந்த ஹதீஸை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதில் இந்த பாடமாகிறது 2ஆம் பிரிவாக இருக்கின்றது. அப்போ இதற்கு முன்னதான பாடமான 68ஆம் பாடத்துல இதனுடைய முதல் பிரிவை பற்றி நாம் பேசினோம். அப்போ இது ஒரு நீண்ட ஹதீஸாக இருப்பதன் காரணமாக இதை 2 பிரிவாக நாம் பிரித்து நாம் தனித்தனியாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அப்போ இதற்கு முன்னதாக சொல்லப்பட்ட அந்த முதலாம் பிரிவுல அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களை பற்றி சொல்லிக்கொண்டே வரும் பொழுது, உங்களுக்கு என்ன ஒரு தேவை ஏற்பட்டாலும் என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள். நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்று சொன்னால் என்னிடத்தில் கேளுங்க, உங்களை நான் நேர்வழி பெற வைக்கிறேன். உங்களுக்கு உணவு வேணுமா, நான் உணவு தரேன். உங்களுக்கு ஆடை வேணுமா, நான் ஆடையை தருகிறேன். நீங்கள் பாவம் செய்யக்கூடியவங்களா இருக்கீங்க, நான் உங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன். உங்களில் இறுதியானவரும் சரி, முதன்மையானவரும் சரி, மனிதர்களும் ஜின்கள் ஆகிய எல்லாருடைய இதயம் என்பது இரையச்சத்தால் நிறைந்திருந்தாலும் அது என் நிர்வாகத்தில் எதையும் அதிகப்படுத்தி விடாது என்பதை அல்லாஹு தஆலா சொன்னான். இன்னும் அந்த இதயமானது அதிகம் குற்றம் நிறைந்ததாக இருந்தாலும் சரி, என் நிர்வாகத்தில் எதையும் குறைத்தும் விடாது என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப இதுவரைக்கும் நம்ம முந்தைய பிரிவுல நம்ம இந்த செய்திகளை பார்த்தோம். இதற்கு அடுத்தபடியாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், உங்களில் உள்ள அனைவர்களுக்கும் நீங்கள் அனைவர்களும் ஒரே மைதானத்தில் நின்று என்னிடம் நீங்கள் கேட்டால் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் என்னென்ன கேட்டாரோ எல்லா விஷயத்தையும் நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அப்போ உனக்கு என்னெல்லாம் ஹாஜத் இருக்கோ எல்லா ஹாஜத்தையும் நான் நிறைவேற்றி தரக்கூடியவனா இருக்கிறேன். நான் நிறைவேற்றி தருவதன் மூலமாக எனக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. ஒரு கடல்ல ஒரு ஊசி உழுகுது,
ஒரு ஊசி நுழையுது. அந்த ஊசி நுழையும் பொழுது அந்த ஊசி அந்த கடலில் உள்ள தண்ணிகளை குறைத்து விடுமா? முடியாதல்லவா? அப்போ அதே போலதான் என்னுடைய கடல் போல இருக்கக்கூடிய என்னுடைய நியாமத்துக்கள்ல உனக்கு நான் அள்ளி கொடுப்பது ஒரு ஊசியை போலதான். ஒரு ஊசி அளவினால் தான். அப்போ கடல் அளவிற்கு எனக்கு தண்ணி இருக்கு. என்னுடைய நியாமத்துகள் பறந்து விரிந்ததாக இருக்கின்றது. என்னிடம் அது எந்த ஒன்றையும் குறைத்து விடாது என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னும் இறுதியாக ஒரு விஷயத்தை தன்னுடைய அடியார்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்றான். இவைகள் தான் உங்களுடைய செயல்களாக இருக்குது. அந்த செயல் எப்படி எப்படி செயல்களாக இருக்கின்றதோ அதற்கு ஏற்ற அவற்றின் நற்கூலிகளை உங்களுக்கு நான் நிறைவேற்றக்கூடியவனாக நிவர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்றான். இன்னும் கடைசியாக சொல்றான், நீங்கள் சிறந்த ஒருவன் பெற்றுக்கொண்டால், அப்போ சிறந்ததை ஒருவன் பெற்றுக்கொண்டால், சிறப்பான ஒரு விஷயம் ஒருத்தனுக்கு கிடைக்குதுன்னு சொன்னா அல்லாஹ் அவன் புகழட்டும், ஹம்து செய்யட்டும். அப்படி சிறப்பான விஷயம் கிடைக்கலன்னு சொன்னா யாரையும் பழித்திட வேணாம், யாரையும் பழித்து பேச வேணாம். முன்னையே நீ குறை சொல்லிக்கொள், உன்னோடுதான் அந்த குறை இருக்கும். அந்த ஹைரான விஷயம் உனக்கு கிடைக்கலன்னு சொன்னா அதற்கு முழுமையான காரணம் நீயாக தான் இருப்பாய். அதனால் அந்த ஹைரான விஷயத்தை நீ பெறுவதற்காக உன்னை நீ உருவாக்கிக்கொள். உன்னை நீ பழித்துக் கொண்டு உன்னுடைய குறைகளை திருத்திக் கொண்டு நீ அந்த நன்மைக்கு தகுதியானவனாக நீ ஆகிக்கொள் என்பதையும் அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்ல வருகிறான். அப்போ இதற்கான கூடுதல் விளக்கத்தையும் இதனுடைய தர்ஜிமாக்களையும் நாம் இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பாடம் வாசிக்கும் பொழுது அந்த ஹதீஸை வாசிக்கும் பொழுது நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். அப்போ இதற்கு முந்தைய பாடத்துல நம்ம ஃபஸ்தக்ஃபிரூனி அக்ஃபிர் லக்கும் என்ற இந்த வார்த்தை வரைக்கும் நம்ம வாசிச்சோம். இப்போ இன்றைய பாடத்துல நாம் இதிலிருந்து இந்த ஹதீஸை நம்ம தொடங்குவோம். அப்போ அல்லாஹு தஆலா நம்ம மேல சொல்லப்பட்டது மாதிரி தொடர்ந்து இப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டே வருகிறான். அப்ப கேட்டுக்கொண்டே வரும் பொழுது அடுத்தபடியாக அல்லாஹு தஆலா சொல்றான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னக்கும் நிச்சயமாக நீங்கள் லன் தபுலுகு திட்டமாக நீங்கள் அடைய மாட்டீர்கள், லுர்ரி எனக்கு தீங்கு செய்வதை நீங்கள் அடைய மாட்டீர்கள், ஃபததுர்ரூனி இந்த ஃபா ஃபாவுல் ஃபஸீஹா. அப்போ இதற்கு முன்னாடி உள்ள விஷயத்தை விளக்கிறதுக்காக வரஃபா. இப்ப இந்த இடத்துல எப்படி அர்த்தம் வைக்கலாம்னா, அவ்வாறு நீங்கள் அடைந்தால்தான் எனக்கு நீங்கள் தீங்கு செய்வீர்கள் அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம் வைக்கிறது பொருத்தமானதாக இருக்கும். உங்களால எந்த ஒரு தீங்கையும் என்னிடத்துல செய்ய முடியாது. நீங்க ஒரு தீங்கு செய்யணும்னு ஆடுறீங்க, ஒரு கெட்ட செய்யணும்னு ஆடுறீங்கன்னு சொன்னா அதை எனக்கு நீங்க செய்ய முடியாது என்பதை அல்லாஹு தஆலா இதன் மூலம் சொல்ல வரான். அடுத்தபடியாக பாருங்க, வலன் தபுலுகு இன்னும் நீங்கள் திட்டமாக அடைய மாட்டீர்கள், நஃபஇ எனக்கு பயனுள்ள ஒன்றை செய்வது, எனக்கு நஃபா செய்வதையும் நீங்கள் அடைய மாட்டீர்கள், ஃபதன்ஃபஊனி இந்த ஃபாவும் அதே மாதிரி முன்னாடி சொல்லப்பட்ட அதே ஃபாவு மாதிரி இதுவும் ஃபாவுல் ஃபஸீஹா தான். அப்ப இங்கேயும் எப்படி வைக்கணும்னா, அவ்வாறு நீங்கள் அடைந்தால் எனக்கு நீங்கள் பயன் தருவீர்கள், நஃபா செய்வீர்கள் என்பதாக இங்கு அர்த்தம் வைக்கணும். அப்போ எனக்கு உங்களால எந்த ஒரு தீங்கும் நிகழாது, உங்களால எந்த ஒரு பயனும் எனக்கு நிகழ போறது கிடையாது. அப்போ எனக்கு தீங்கு அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் உங்களால கொடுக்க முடியாது. எனக்கு ஒரு நன்மை அளிக்கக்கூடிய, எனக்கு ஒரு பலன் அளிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் எனக்கு நீங்கள் கொடுக்க முடியாது என்பதை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துறான். அடுத்து சொல்றான், யா இபாதி என்னுடைய அடியார்களே, லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் உங்களில் முதன்மையானவர்களும், நிச்சயமாக உங்களில் முதன்மையானவரும், வ ஆகிரஹும் இன்னும் உங்களில் இறுதியானவர்களும், வ இன்சக்கும் இன்னும் உங்களில் மனிதர்களும், வ ஜின்னக்கும் இன்னும் உங்களில் ஜின்களும். அப்போ இங்கள் யாருமே நிச்சயமாக நீங்கள் கானு அவர்கள் ஆகியிருந்தாலும் அலா அத்கா கல்பி ரஜுலின் வாஹித் மின்கும் உங்களிலிருந்து அதிகம் இரையச்சம் உடைய ஒரு மனிதருடைய கல்பின் மீது அவர்கள் ஆகியிருந்தாலும் மாசாததாலிக்க அது அதிகப்படுத்தாது,
ஃபீ முல்கி ஷைஅன், என்னுடைய நிர்வாகத்தில் எந்த ஒன்றையும் அது அதிகப்படுத்தாது. இப்போ இதுல என்ன சொல்ல வரானா, அல்லாஹு தஆலா சொல்றான், உங்களுடைய கூட்டத்துல ரொம்ப இரையச்சமுடைய ஒருத்தர் இருப்பாரா இல்லையா? ரொம்ப தக்வாவோடு இருக்கக்கூடிய, அல்லாஹ்விற்கு பயந்து வாழக்கூடிய ஒருத்தவர். அவரை போல உங்கள எல்லாரும் ஆகியிருந்தாலும் சரி, என்னிடத்துல அது எந்த ஒரு மாற்றத்தையும் அது ஆக்காது. அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் அது கூட்டித் தராது. எந்த ஒரு விஷயத்தையும் அது அதிகப்படுத்தாது என்பதை இதன் மூலமாக அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ அடுத்தபடியாக சொல்றான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும், நிச்சயமாக உங்களில் முதன்மையானவர்களும், வ ஆஹிரக்கும் இன்னும் உங்களில் இறுதியானவர்களும், வ இன்சக்கும் இன்னும் உங்களில் மனிதர்களும், வ ஜின்னக்கும் இன்னும் உங்களில் ஜின்களும், கானு அவர்கள் ஆகியிருந்தாலும், அலா அஃப்ஜரி கல்பி ரஜுலின் வாஹிதி மின்கும், உங்களில் இருந்து அதிகம் பாவம் செய்யக்கூடிய ஒரு நபருடைய கல்பின் மீது அவர்கள் எல்லோரும் ஆகியிருந்தாலும், மானகசதாலிக்க அது குறைக்காது, மின் முல்கி ஷைஅன் என்னுடைய நிர்வாகத்தில் இருந்தும் எந்த ஒன்றையும் அது குறைக்கவும் செய்யாது என்பதை அல்லாஹு தஆலா இதன் மூலமாக சொல்றான். இப்ப மேல சொல்லப்பட்ட அதே கருத்து தான். உங்கள அதிகம் பாவம் செய்யக்கூடிய ஒருத்தர் இருப்பாரா இல்லையா? அவரை மாதிரியே அந்த உங்கள் கூட்டத்தில் உள்ள எல்லாரும் இருந்தாலும் சரி, அந்த உங்கள் முதன்மையானவர்கள், இறுதியானவர்கள், மனிதர்கள், ஜின்னு, இப்படி எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அது என்னுடைய நிர்வாகத்துல அது எந்த ஒன்றையும் குறைச்சிட போறதும் கிடையாது. அப்போ நீங்க நல்லவனா இருக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் கெட்டவனாக, தீயவனாக இருப்பதன் மூலமாக எனக்கு எந்த ஒரு குறைவும் ஏற்படக்கூடியதும் கிடையாது என்பதை அல்லாஹு தஆலா இதன் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறான். அடுத்தபடியாக சொல்றான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், நிச்சயமாக உங்களில் முதன்மையானவர்கள், இன்னும் உங்களில் இறுதியானவர்கள், இன்னும் உங்களில் மனிதர்கள், இன்னும் உங்களில் ஜின்கள், காமு நின்றார்கள், ஃபீ ஸஈதின் வாஹிதின் ஒரு மைதானத்தில் நின்றார்கள். ஒரே மைதானத்துல எல்லாரும் நிக்கிறீங்க. ஃபஸஅலூனி, எனவே என்னிடத்தில் அவர்கள் கேட்பவர்களாக ஆகினாலும், ஃபஅதைது, நான் கொடுத்து விட்டேன் என்றாலும், குல்ல இன்சானின் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மஸ்அலதஹு, அவர்களுடைய அந்த யாசகத்தை, அவர்கள் எதை கேட்குறாங்களோ அந்த விஷயத்தை நான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நான் கொடுத்துட்டேன்னு சொன்னாலும், மா நகசதாலிக்க, அது குறையாகாது, குறை ஏற்படுத்தாது, மிம்மா ஒன்றிலிருந்து, ஐந்தி என்னிடம் இருக்கும் அந்த ஒன்றிலிருந்து அது குறையாகாது, இல்லா கமாயன் குசுல் மிகையத்து இதா உதுகிலல் பஹர, கமாயன் குசுல் மிகையத்து. அப்போ மிகையத்துன்னு சொன்னா ஒரு ஊசி, நம்ம தைப்போமா இல்லையா, சட்டெல்லாம் தைக்கிறது சின்ன ஊசி வச்சிருப்போமா இல்லையா, அது போல ஒரு ஊசி. அந்த ஊசியானது குறை ஏற்படுத்தும் ஒன்றை போலவே தவிர, எப்போ இதா உதுகிலல் பஹர, கடலில் அது நுழைக்கப்பட்டால் அந்த ஊசி எந்த ஒன்றை குறையாக்குமோ அதை போலவே தவிர என்னிடம் இருக்கும் ஒன்று அது குறையாகாது என்பது அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ நீங்க என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுத்து விடக்கூடியவனா இருக்கேன். நான் கொடுக்கறது மூலமா என்கிட்ட ஏதாவது குறையுமான்னு கேட்டா குறையாது. அதற்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். ஒரு கடல்ல, ஒரு மிகப்பெரிய கடல்ல ஒரு ஊசியை போடுறோம். ஒரு ஊசியை நுழைச்சி அந்த ஊசியை வெளியே எடுக்கிறோம். இப்ப வெளியே எடுத்தா அந்த ஊசி என்பது அந்த கடல்ல இருக்கக்கூடிய தண்ணி ஏதாச்சும் குறைக்குமா? குறைக்காது இல்லையா? அப்போ அந்த ஊசியில வரக்கூடிய அந்த தண்ணியை போலதான். இப்போ இதுதான் உதாரணம். ஒரு கடல்ல ஊசியை போட்டு எப்படி வந்தா அந்த கடல்ல இருந்து எந்த ஒரு விஷயமும் குறையாதோ, அதே போல என்னுடைய ஹசானால இருந்து, என்னுடைய நிர்வாகத்துல இருந்து எந்த ஒன்றும் குறையாது. அதனால் எனக்கு அது கொடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நான் அதை முழுமையாக உங்களுக்கு வழங்கிவிடக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதை அல்லாஹு தஆலா இதன் மூலமாக சொல்ல வருகிறான். அடுத்தபடியாக சொல்றான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னமாகிய
நிச்சயமாக இவைகள் எல்லாம் தான் அமாலுக்கும் உங்களுடைய அமல்களாக இது இருக்கின்றது. அப்போ இதுதான் உங்கள் செயலாக இது இருக்கின்றது என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். லக்கும் உங்களுக்காக நான் அதை கணக்கெடுப்பேன் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். தும்ம பிறகு வஃபீக்கும் உங்களுக்கு நான் நிறைவேற்றுவேன் ஈயாக அந்த அமல்களை உங்களுக்கு நான் நிறைவேற்றுவேன். அதாவது அந்த அமல்களுடைய அந்த கூலியை உங்களுக்கு நான் நிறைவேற்றுவேன் என்பதாக இதன் மூலம் அல்லாஹு தஆலா சொல்ல வரான். அப்போ நீங்க என்னென்ன அமல்களை செஞ்சீங்களோ அந்த அமலுக்கு ஏற்றவாறு அந்த கூலிகளை கொடுத்து உங்களுக்கு நான் நிறைவு செய்யக்கூடியவனாக நிவர்த்தி செய்யக்கூடியவனாக நான் இருக்கின்றேன் என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். அடுத்தபடியாக சொல்றான், ஃபமன் வஜத கைரன் எனவே எந்த ஒருவன் கைரான ஒன்றை பெற்றுக்கொண்டானோ நலவான ஒன்றை அவன் பெற்றுக்கொண்டானோ ஃபல்யஹ்மதில்லாஹ அல்லாஹுவை அவன் ஹம்து செய்து கொள்ளட்டும், புகழ்ந்து கொள்ளட்டும். இப்போ கைரான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொன்னா நீங்க ஹம்து செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக அல்லாஹ்விற்கு ஹம்து செய்யுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். ஒமன் வஜத கைர தாலிக அது அல்லாத ஒன்றை எவன் ஒருவன் பெற்றுக்கொண்டாலோ ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸஹு அவனை தவிர அவன் பழிக்க வேண்டாம், அவன் திட்டமாக அவன் யாரையும் பழிக்க வேண்டாம் அவனை தவிர. அப்போ அப்படி ஹைரான விஷயம் அவனுக்கு கிடைக்கல, அந்த ஷர்ரான விஷயம் அவனுக்கு கிடைச்சிச்சு சொன்னா அந்த ஹைரான விஷயம் அவனை விட்டு தட்டி போய்விட்டது, வேறு ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா அப்பொழுது யாரையும் நீ பழிக்காத. பழிக்காதன்னு சொன்னா யாரையும் நீ திட்டாத. இவனாலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அவன் மட்டும் இல்லைன்னு சொன்னா எனக்கு ஹைரு கிடைச்சிருக்கும், இவன் மட்டும் இப்படி செய்யலன்னு சொன்னா எனக்கு அந்த ஹைரு நான் அடைஞ்சிருப்பேன் அப்படின்னு பேசாத நீ என்பதா அல்லாஹ் தஆலா சொல்றான். இல்லா நஃப்ஸஹுன்னு ஒரு வார்த்தையை சொல்றான், உன்னை தவிர நீ பழிக்காத. அப்ப உன்னையே நீ பழிச்சுக்கோ, உன்னைய நீ பழிச்சுக்கோனா நம்ம தான் இதற்கு காரணம், இந்த ஹைரு என்னை விட்டு தட்டி போய்விட்டது என்று சொன்னால் இதற்கு நான் தகுதியானவனாக இல்லை, இந்த ஹைரு எனக்கு கிடைக்கிறதுக்கு என்னுடைய அமல் பத்தல, என்னுடைய அந்த நல்ல அமல்கள் பத்தல, அதனால நான் இன்னும் ஒரு கொஞ்சம் அமல்களை நான் கூட்டிக் கொள்ள வேண்டும், நான் இன்னும் நிறைய அமல்களை செய்ய வேண்டும், அப்போ இதை நான் அடையக்கூடியவனாக நான் இருக்கலாம், அந்த ஹைரான விஷயத்திற்கு நான் தகுதியானவனாக நான் ஆகலாம் என்று உனக்கான குறையை நீ கண்டு உன்னையே நீ பழித்துக் கொள் என்பதை அல்லாஹு தஆலா இதன் மூலமாக சொல்ல வருகிறான். கால சயீதுன் அப்போ அறிவிப்பாளரான இந்த சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், கான அபு இத்ரீஸ். அப்போ இந்த அபு இத்ரீஸ் மேல சொன்னாங்களா இல்லையா ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களும் ஒரு அறிவிப்பாளர். அப்போ அபு இத்ரீஸ் என்பவர்கள் ஆகியிருந்தார்கள், இதா ஹத்தஸ பிஹாதல் ஹதீஸி இந்த ஹதீஸை அவர்கள் அறிவிக்கும் பொழுது ஆகியிருந்தார்கள், ஜஸா அலா ருக்குபதைஹி அவர்களுடைய இரு முட்டின் மீது அவர்கள் மடக்கி உட்கார்ந்தார்கள், மடக்கி உட்கார்ந்தவர்களாக அவர்கள் ஆகியிருந்தார்கள் என்பதை சயீத் ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்யறாங்க. அப்ப இந்த ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது அந்த அபூ இத்ரீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தம் முட்டி மேல உட்கார்ந்துருந்தாங்கன்னு சொல்றாங்க. அப்ப முட்டி போட்டு அத்தஹியாத்துல உட்காரோம் இல்லையா, அப்படி மண்டி போட்டி கொண்டு அந்த ஹதீஸை அவர்கள் அறிவித்தார்கள். அப்போ இது சிறப்புக்குரிய ஹதீஸாக இருக்கு, இது ஒரு கண்ணியத்திற்குரிய ஒரு ஹதீஸாக இருக்கு, அல்லாஹு சொல்ல வேண்டிய அல்லாஹு சொன்ன ஒரு சிறப்பான வார்த்தைகள் அல்லவா இந்த ஹதீஸ் முழுவதும், அல்லாஹு சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் புதிந்திருக்கு. அப்ப அல்லாஹ் சொன்ன இந்த விஷயத்தை நாம் பணிவோடு நாம் அதபோடு ஒழுக்கத்தோடு நாம் சொல்லணும் என்பதை கற்றுக்கொண்ட அந்த அபூ இத்ரீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இந்த ஹதீஸை ஒழுக்கத்தோடு முட்டி போட்டு கொண்டு அவர்கள் அறிவித்தார்கள் என்ற இந்த கூடுதல் செய்தியையும் நமக்கு இந்த ஹதீஸ்ல பதிவு செய்து தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீஸினை இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்பதை சொல்றாங்க. இன்னும் வரவைனா நாங்கள் அறிவித்தோம், அனில் இமாமி அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹம்பல் என்பவருடைய மகனான அஹ்மது இமாம் அஹ்மது ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அஹ்மது இப்னு ஹம்பல்னா யாரு, அந்த ஹம்பலி மதுஹப் இருக்கா இல்லையா
அந்த மதுஹபினுடைய இமாமாக இவர்கள் இருக்கின்றார்கள். அப்போ அது அஹ்மது இப்னு ஹம்பல் ரதியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலை அன்னவர்களை தொட்டும் அறிவித்தார்கள், நாங்கள் அறிவிக்கின்றோம். அப்போ என்ன சொல்றாங்க, அந்த அஹ்மது இப்னு ஹம்பல் அவங்க சொன்னதாக ஒரு செய்தி எங்க சொல்றாங்க. கால அந்த அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், லைஸல் அஹ்லி ஷாமி, ஷாம் கூட்டத்தார்களுக்கு இல்லை. அப்ப ஷாம் கூட்டத்தார்கள் யாரு? சிரியா நாட்டை சார்ந்தவர்கள். அவர்கள் தான் ஷாம் கூட்டம் சொல்லுவாங்க. ஷாம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துக்கு பேர். அப்போ அது சிரியா. அப்ப அந்த சிரியா நாட்டை சார்ந்தவர்களுக்கு இல்லை. ஹதீசுன் அஷ்ரஃப, சிறப்பான ஹதீஸ் என்பது இல்லை. மின் ஹாதல் ஹதீசி, இந்த இந்த ஹதீஸை விட சிறப்பான ஹதீஸ் என்பது, அதிகம் சிறப்பான ஹதீஸ் என்பது அந்த ஷாம் கூட்டத்தார்களுக்கு இல்லை என்பது இங்க பதிவு செய்யறாங்க. அப்போ அந்த ஷாம் கூட்டத்தார்களுக்கு இந்த ஒரு ஹதீஸா ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு ஹதீஸா இருக்கு. அவர்கள் அறிவித்த ஹதீஸில் இதுதான் சிறந்த ஒரு ஹதீஸாக, சிறப்புக்குரிய ஒரு ஹதீஸாக இது இருக்கின்றது என்ற இந்த செய்தியையும் இதன் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அப்போ இத்தோட இந்த ஹதீஸானது நிறைவு செய்யப்பட்டது, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த ஹதீஸு ஆனது இந்த பாபுல் முஜாஹதா, இந்த நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமைவதற்கான, பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா ஒரு உபதேசமாக அந்த அடியானுக்கு சொல்லி காட்டுகிறான். இப்ப அடியானுக்கு சொல்லி காட்டும் பொழுது இன்னென்ன விஷயங்களை சொல்லிக்கொண்டே வருகிறான். இன்னென்ன விஷயங்களை சொல்லிக்கொண்டே வரும் பொழுது கடைசியாக ஒரு விஷயத்தை சொன்னா, சும்ம வஃபீக்கும் இய்யாஹா, அந்த அமலுக்கு ஏற்றவாறு உனக்கு நான் நிறைவேற்றக்கூடியவனா இருக்கிறேன். இப்போ நீ எந்த அளவு அமல் செய்கிறாயோ அந்த அளவிற்கு நான் உனக்கு கூலியை வழங்கக்கூடியவனா இருக்கிறேன். உன்னுடைய தரஜாக்களை, உன்னுடைய அந்தஸ்துக்களை நான் கூட்டி தரக்கூடியவனாக இருக்கிறேன். அப்படின்லாம் அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ உன்னுடைய அமலுக்கு ஏற்றவாறு உன் தரஜா கூடும், உனக்கு நன்மையை தருவேன். அப்படின்னா உன்னுடைய அமல்களை நீ கூட்டிக்கொள். நீ அமல் செய்யும் விஷயத்தில் அதிகமான முயற்சி எடுத்துக்கொள். அதிகமான முயற்சி செய்து உன்னுடைய அமலை நீ பரிபூர்ணமாக செய்வதற்கு முயற்சி என்பதை தான் அல்லாஹு தஆலா இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக கூற வருகிறான். அப்போ இந்த ஒரு கருத்து இந்த ஹதீஸ்ல உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஜாஹதா என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி அல்லாஹ் சொல்லும் வார்த்தைகள் என்ற தலைப்பின் கீழும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இன்றைய பாடத்துல இந்த ஹதீஸ நம்ம 2 பிரிவுகளாக பிரித்து நாம் இந்த ஹதீஸ நிறைவு செஞ்சாச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த பாபுல் ஹக்ஸி என்று தொடங்கப்படக்கூடிய இந்த பாடத்தினுடைய அதற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸுகளையும் இந்த பாடத்தை குறித்தான விஷயங்களையும் பற்றி நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.